ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் நண்பான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நான் டெக்ஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் அந்த வீடியோவை எடுத்து போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அதிக நண்பர்களுக்கு வந்திருக்கு. பட் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். பட் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்ததில்லை. இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லலாம் சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அந்த நண்பர் சொல்லக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனாக சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவில். நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அப்படி என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளோட ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து இன்ஸ்டால் பண்ண முடித்த பிறகு ஓப்பன் பண்ணும்போது வந்து, அதாவது ரீபூட் ஆகும்போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்காங்க. நம்மளோட கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கேட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து எதுவும் ப்ராப்ளம் கேட்கணும், கொஸ்டின் எதுவும் கேட்கணும், எதுவும் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராப்ளத்தை பாருங்கள். இது வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு, அதாவது ஃபீனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு ரீபூட் ஆகும். ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது இந்த ஒரு எரர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கு டிஸ்பிளேல. Grub4dos 0.4.6 சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன எரர் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் வந்து லோடாகி உள்ளே போகவே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம் எதனால வந்துச்சு, இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எப்படி சரி பண்ண சொல்லிட்டு டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். பட் அதை வந்து நான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அந்த வீடியோ ப்ரோ இதுக்கு மேலே உள்ளே போக மாட்டேது ப்ரோ, அப்படியே இதில் ஸ்டக் ஆகி நிற்குது. என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட டிஸ்க் மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நம்மளோட ஃபீனிக்ஸ் ஓஎஸை எந்த டிஸ்கில் வேணாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது வந்து லோக்கல் டிஸ்க் சி இல்லாட்டி டி இல்லாட்டி இ, நம்ம டிஸ்க் பார்ட்டிஷன் பிரித்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதில்னா வந்து நம்ம எதில் வேணால் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சர்ச் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்க் மேனேஜர்னு சர்ச் பண்ணுங்கள். டிஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களோட பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நான் வந்து 3 பார்ட்டிஷன்ஸ் வச்சுக்கிறேன். அதாவது சி, இ, டின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டிஷன் வந்து தனியாக வந்து பிரித்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வேலைக்காக பிரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து பார்ட்டிஷன். இது வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து லோட் பண்ணி வச்சுக்கிற பார்ட்டிஷன் டி. இதில் வந்து எதனால் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர்லாம் காமிக்குது அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் எல்லாமே வந்து பேசிக்கில் இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, டிஸ்க்கு 0ன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிஷன் எல்லாமே வந்து டிஸ்க்கு 0வில் இருக்குது. இந்த டிஸ்க்கு வந்து பேசிக்கில் இருக்குது. பேசிக்கில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான எரருமே வராது. அதாவது பேசிக்கை விட்டு டைனாமிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டு டைனாமிக் டிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த டிஸ்க் வந்து பேசிக்லேருந்து வந்து டைனாமிக் டிஸ்க்காக வந்து மாறிடும். கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேசிக் எடுத்துகிட்டு டைனாமிக்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேசிக்லேருந்து டைனாமிக் போயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபீனிக்ஸ் வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதே நான் இவர் அனுப்புனார் இல்லையா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி இருந்தால் எனக்கு எரர் காமிச்சிட்டு இருக்கும். இந்த இது மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லேப்டாப்பில் டைனாமிக் சொல்லிட்டு இந்த இடத்துல பேசிக் பதிலாக டைனாமிக்னு இருக்கும். பட் இந்த டைனாமிக்குங்கிற இடத்த வந்து எப்படி வந்து நம்ம பேசிக்னு திருப்பி வந்து மாற்றுறது அப்படின்னா, நம்மளோட கமாண்டை பயன்படுத்தி வந்து மாற்றலாம் ஓஎஸ் போடும்போது. பட் ஓஎஸ் போடாமலே நீ வந்து மாற்றோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, டிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது என்ன சாஃப்ட்வேர்னா ஈசஸ் பார்ட்டிஷன் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ இல்லை, பெய்டு. பட் ட்ரையல் வெர்ஷன் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட பார்ட்டிஷன், அதாவது நார்மல் டைனாமிக் டிஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேசிக் டிஸ்காக மாற்றுறதுக்கு வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து உதவும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் மேனேஜர் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் மேனேஜர் வந்து இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் தான் வந்து நம்மளோட வேலையே இருக்குது. ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு மேனேஜரில். உங்களுக்கு எதுவும் பேக்கப் இருக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து வச்சுருக்காங்க. டேட்டா வந்து ரெக்கவர் வேணால் பண்ணிக்கலாம்.
ஆனால் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து பெய்டு தான் பாதி இது இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணணும்னா ட்ரையலர் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரையல் வெர்ஷன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பே பண்ணுறது ஆப்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஸ்க் மேனேஜர், அதாவது பார்ட்டிஷன் மாஸ்டர் ட்ரையல் எடிஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இல்லையா. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இருக்கு இல்லையா, நம்மளோட டிஸ்க் மேனேஜரில் பார்த்த மாதிரியே வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிஸ்க்காக வந்து கொடுத்துருக்கு. சிஇடின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஸ்க் நம்ம கிரியேட் பண்ண டிஸ்க் எல்லாமே வந்து இங்கே வந்து வியூ ஆகிட்டு இருக்கு இவங்க கொடுத்தது போல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்குங்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் டு டைனாமிக்னு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து டைனாமிக் டிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா கன்வெர்ட் டு பேசிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாப்பப் காமிக்கும், வெரிஃபிகேஷன் பண்ணவா ஹலோ ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆன பிறகு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லாட்டி 3 மினிட்ஸ் உள்ள ரீபூட் ஆகும். அதுக்கப்புறம் ரீபூட் ஆன பிறகு உங்களோட டிஸ்க் வந்து டைனாமிக்லேருந்து பேசிக்காக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி வந்து நம்மளோட டிஸ்க் மேனேஜர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேசிக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டைனாமிக் சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கும், அது வந்து பேசிக்காக மாறிடும். இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி பேசிக்காக தான் இருக்குது, நான் வந்து டைனாமிக்னு மாற்ற விரும்பலை. இந்த போல் வந்து டைனாமிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசிக்னு இந்த இடத்துல வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரியே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு பேசிக்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரன் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீபூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசிக்கலாக மாறிடும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதாவது இந்த நண்பர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நண்பர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி A to Z நம்மளோட சேனல் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லாட்டி நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோவுமே உங்களுக்கு இருக்கும். இதே போல் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து தனியாக வந்து செப்பரேட்டாகவே வரும். ஸோ ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை வந்து திருப்பி கேளுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான ஆன்சர் வீடியோ வந்து கிடைக்கும். ஓகே, நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வராது, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான். நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.